எடுத்து அதில் இருந்த தேங்காய் பருப்பை நீக்கினோம். காலியான தேங்காய் திரட்டையில் தீயை பற்ற வைத்தோம். அடுத்த சில நிமிடங்களில் அது எரிந்து சாம்பலாக போக நாம் அதிர்ந்து போனோம். அப்போதுதான் இந்த மனிதரிடம் ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்க வேண்டும் என்பதை நம்பியாக வேண்டியிருந்தது. ராஜேந்திரன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சித்தர்களிடம் இன்றும் பேசிக் கொண்டிருப்பது உண்மையா என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் மீண்டும் உண்டது. மேலும் அவர் வர்மக்கலையின் மூலம் பல அதிசயங்களை நிகழ்த்துவதாக கேள்விப்பட்டிருந்தோம். அதோடு தற்காப்பு கலை எப்படி மருத்துவ முறையாக கையாள முடியும் என்ற வியப்பும் சேர்ந்து கொள்ள அதை பற்றி அவரிடம் கேட்டபோது அதற்கு நீங்கள் ஒரு நாள் காத்திருக்க வேண்டும் என்றார். நாமும் காத்திருந்தோம். மறுநாள் காலை வேளை அந்த காட்டுப் பகுதியில் வர்மக்கலையை தனது சீடர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். மனிதனின் உடம்பில் ஓடும் 75,000 நரம்புகள், அதில் உள்ள 108 வர்ம புள்ளிகளை ஆதாரமாக கொண்டே இந்த வர்மம் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இதில் தொடு வர்மம், படுவர்மம், நோக்கு வர்மம் என வர்ம முறைகள் இருக்கிறதா? இந்த வர்மக்கலையை கொண்டு ஒருவரை செயலிழக்க செய்ய முடியும். செயல் இழந்து கிடக்கும் ஒரு நோயாளியை அதிலிருந்து நொடி பொழுதில் விடுவிக்க முடியும் என்றார். வர்ம புள்ளிகள் இருக்கு, உடம்புல 108 புள்ளிகள் இருக்கு. 108 புள்ளிகள் பகுப்பாய்வு செஞ்சு சிரசு முதல் கண்டம் வரை, கண்டத்திலிருந்து நாபி வரை, நாபிலிருந்து ஈறு வரை, அப்படி 3 வகையா வர்மத்தை பிரிக்கிறாங்க. எதிராளிகள் 10 பேர் இருந்தாங்கன்னா எந்த ஆயுதம் இல்லாம எதிராளிகள் 10 பேரையும் நம்ம சாய்க்க முடியும். நமக்கு எளிதாக புரிவதற்காக சில எளிய தாக்குதல், அதிலிருந்து விடுபடும் முறைகளையும் தனது சிஷ்யர்களின் உதவியோடு நமக்கு செய்து காட்டினார். நோய்வாய்ப்பட்டிருக்கும் நபர்களையும் இதே முறை கொண்டு அவர்களை அதிலிருந்து மீட்கலாம் என்பதுதான் இந்த வர்மத்தின் சிறப்பு. முதலில் சக்தி முத்திரை எனப்படும் முத்திரையை கொண்டு தன்னை தாக்க வரும் எதிரியை கழுத்தில் தாக்கி கீழே வீழ்த்தினார். உடனே அவரது சிஷ்யர் அதே இடத்தில் மயங்கி விழுந்தார். அப்போது அவர் தாக்கியது அரை மாத்திரை அளவில் தானாம். 2 மாத்திரை அளவில் அவர் சக்தி கொடுத்திருந்தால் அதே இடத்தில் மரணம் சம்பவிக்கும் என நமக்கு அச்சத்தை மூட்டினார். மாத்திரைகள் எடுத்துனா ஒரு மாத்திரை 2 மாத்திரை சொல்லுவோம். ஒரு மாத்திரை என்றால் ஆ என்பது குரில், ஆ என்பது நெடில். ஆக்கும் எவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கு, ஆன்னு அந்த நேரம் இருக்குல்ல. அதே மாதிரி இதுல சக்தி கையிலிருந்து செலுத்தப்படும் முறை. இப்ப ஒரு ஆணி இருக்கு, செவுத்துல அடிக்கிறோம். அடிக்கிற போது 10 மார்க் பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல அடிக்கிறோம். மார்க் பண்ணோம்னா அது ஒரு 1/4 மாத்திரை, 1/4 மாத்திரை. மார்க் ஆனதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் அந்த இடத்த இன்னும் பஞ்ச் பண்ணி இது பண்றதுக்கு அது அரை மாத்திரை. ஒரு அடி அடிச்சா உள்ள போகுது இல்ல, ஜெர்க்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது மாதிரி உள்ள ஊடுருவிச்சுன்னா அது 1 மாத்திரைங்க. அதே ஆணையா வளைஞ்சு போற அளவுக்கு இழுத்து ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா, அழுத்தம் கொடுத்து ஒரு அடிச்சோம்னா இம்பாக்ட், அது 2 மாத்திரை. ஆணையை வளைஞ்சிருது இல்லையா, அதுதான் 2 மாத்திரை. அந்த வேகத்துல கையை வச்சு தாக்குறது அல்லது காலை வச்சு தாக்குறது. அந்த இது 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிக்கிறது, 100 கிலோமீட்டர் ஸ்பீட் அடிக்கிறது இன்னைக்கு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த அழுத்தம் குறிப்பிட்ட பகுதி, எந்த பகுதி எவ்வளவு மாத்திரை கொண்டு அடிச்சா அவங்களுக்கு எதிராளிக்கு என்ன ஆகும், இப்படி மாத்திரை அளவு. தற்போது மயங்கி கிடக்கும் மனிதரை அப்படியே விட்டுவிட்டால் அவர் மரணம் அடையவும் வாய்ப்புள்ளதா? இல்லை என்றால் நிரந்தர கோமா நிலைக்கு தள்ளப்படுவாரா? மயங்கி கிடந்த அவரது சிஷ்யரை இழுத்துக் கொண்டு போய் ஒரு மரத்தில் சாய்த்து வைத்தார். அதன் பிறகு அவரது உச்சந்தலையில் 2 முறை தட்டினார். பாதத்தில் நன்கு உதைத்தார். காதை பிடித்து இழுக்க மயக்கத்தில் இருந்த அவரது சிஷ்யர் தெளிந்து விட்டார்.
கழுத்து பாகத்தில் நரம்புகள் பாதிக்கப்படும் போது இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. நம்மில் சிலருக்கு திடீரென்று கழுத்து இழுத்துக் கொள்வதும் அதனைத் தொடர்ந்து கடும் மயக்கம் ஏற்படுவதையும் கண்டிருக்கிறோம். அதற்கு இவர் இதே முறையில் சிகிச்சை கொடுத்து குணப்படுத்துகிறார். உச்சந்தலையிலும் உள்ளங்கால்களிலும் தான் அந்த கழுத்து சுளுக்கை குணப்படுத்தும் நரம்புகள் ஓடுகின்றனவா. எனவே அவற்றை உரிய முறையில் தட்டும் போது உடனே அந்த நோய் குணமாகிறது. எதிர்பாராத விதமாக நம் முகம் எதிரே மோதிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது மூக்குக்கு கீழ் உள்ள பகுதி தாக்கப்பட்டால் நாம் மயங்கி விழுவது உறுதி. நாம் கவனிக்கப்படாமல் விடப்பட்டால் அது மரணத்தில் கூட முடியலாம் என்கிறார் ராஜேந்திரன். இந்த புலி இதை அடித்து அவருக்கு அரைமேற்களை போயிடுவார் அல்லது வலியால் துடித்து மண்ணுக்கு கேட்பார். எனவே உடனே அப்படி மோதி விழுந்தவரின் பின்மண்டையில் தட்ட வேண்டும். பிறகு முகத்தை நீளவாக்கில் மேலும் கீழுமாக உருவினால் அவர் கண்டிப்பாக உயிர் பிழைத்துக் கொள்வார் என்கிறார். இப்படி தன் சிஷ்யர்களிடம் பல வித்தைகளை செய்து காட்டிக் கொண்டிருந்த அவர் திடீரென்று நம்மிடம் வந்தார். உங்களுக்கு ஒரு பயிற்சி செய்து காட்டவா என்றதும் வைத்திய முறையாக மாறிய பர்மக்கலை. நாம் எவ்வளவோ முயற்சித்தும் நம்மால் அந்த காலை மடக்கவே முடியவில்லை. அப்படியே நொண்டிக்கொண்டு போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டோம். நம்மை அப்படியே விட்டுவிடுவாரோ என்ற பயம் வேறு தொற்றிக் கொண்டது. ஆனால் அவர் அப்படி விட்டுவிடவில்லை. நம் கால்களை நேராக பிடித்தார். பாதத்தை பிடித்து வலது பக்கம் இடது பக்கம் என திருப்பி நெட்டி எடுத்தார். சூட்சமமான ஒரு நரம்பை பிடித்து அழுத்தினார். அடுத்த கணம் நம்முடைய அந்த கால் உயிர் பெற்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு நம்மால் சகஜமாக நடக்க முடிந்தது. சிலருக்கு நீட்டிய கால்களை மடக்க முடியாமல் பிடித்துக் கொள்ளும். சிலர் கழிவறையில் உட்கார்ந்து எழும்போது இப்படி கால்கள் செயலிழந்து போகும். அப்போது அவர்களுக்கு பாதத்தை பிடித்து இருபுறமும் முறைப்படி அசைத்து நெட்டி எடுத்து பின்னங்கால்களில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நரம்பை அழுத்தினால் இந்த வியாதி உடனே குணமாகிவிடும். அதே போல் தனது உள்ளங்கையால் ஒரு சிஷ்யரின் நெற்றியில் தட்டி மயக்கமடைய செய்தார் ராஜேந்திரன். அவருக்கு செய்த வைத்தியம் என்ன தெரியுமா? சுக்கையும் வெற்றிலையையும் அப்படியே வாயில் போட்டு மின்றார் அவர். பிறகு அவரது சிஷ்யரின் காதிலும் மூக்கிலும் ஊதினார். உடனே அவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தார்கள். பயிற்சி முடிந்ததும் தன் வீட்டிற்கு வந்தவர் நவநாகரீக இளைஞனாக மாறினார். நாம் எடுத்த எடுப்பிலே சித்தர்களை கண்டதுண்டா என்று கேட்டோம். அவர் நான் 18 சித்தர்களை காணாத நாளில்லை என்று சொல்லி அதிர வைத்தார். எங்கே எப்படி காண்பீர்கள் என்றோ அதற்கு அவர் சொன்ன பதில் விசித்திரமாக இருந்தது. பகலில் மேகங்களை பார்த்துக் கொண்டிருப்பேன், அதில் திடீரென்று சித்தர்களை காண முடியும். அதற்கு மன வலிமையும் தவ வலிமையும் வேண்டும். 18 சித்தர்களும் மேகத்தில் நடமாடும் காட்சியை எப்போது வேண்டுமானாலும் காணலாம் என்றார். இரவிலும் பகலிலும் எந்த பொருளின் மூலமும் நான் நினைத்த சித்தரை நினைத்த இடத்தில் காணுவேன் என்று அவர் சொன்னபோது நமக்கு விசித்திரமாக இருந்தது. எல்லா நேரங்களையும் பார்க்க முடியுங்க. இது நேரம் கிளம்பு கிடையாது. நாளும் செய்யும் கோளும் செய்யும் வேதாந்தம் செய்யும் நமச்சிவாயின் உள்ளிருக்கிற நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அந்த நேரத்துக்கு அது வெளிப்படும். அதாவது எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைக்கும். மனசுக்கு தோன்ற போல மனசுங்கிறது இந்த புற மனசு இல்ல, அக மனசு. அந்த நிலைக்கு போகணும். அந்த நிலைக்கு தான் தானா வரணும்.